என்டிஏவுடன் தொடர்வதை தற்போது உறுதி செய்திருக்கிறார் ரங்கசாமி. காரைக்காலுக்கு வந்த அமித்ஷாவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர வேண்டும் என அமித்ஷா வலியுறுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடரும் என ரங்கசாமி தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முறை புதுச்சேரி வந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். மேலும் நிதின் நபின், மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது சந்திப்பின் போது தொடர்ந்து பாஜகவுடன் இணைந்து இருப்பதாக ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். காரைக்காலுக்கு வந்த அமித்ஷாவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அமித்ஷா இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகராஜ பாண்டியன். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இன்று காரைக்கால் வந்துள்ளார். தற்போது அவர் திருநள்ளார் சாலையில் இருக்கும் நட்சத்திர விடுதி ஒன்றில் பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் சற்று முன்பு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அமித்ஷாவை சந்தித்து பேச காரைக்கால் வந்தார். பின்பு அவர் அமித்ஷாவை தனியாக நட்சத்திர ஓட்டலில் உள்ள அறையில் சந்தித்து பேசினார். அப்போது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு வெள்ளி விநாயகர் ஒன்றை முதல்வர் ரங்கசாமி பரிசீலித்தார். இதையடுத்து இருவரும் மட்டும் தனியாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது உடனிருந்த மற்ற பாஜக நிர்வாகிகளை வெளியேறுமாறு அமித்ஷா உத்தரவிட்டார். சுமார் 15 நிமிடம் இந்த பேச்சுவார்த்தை நீடித்து வருகிறது. இதில் கடந்த சட்டமன்ற தேர்தல் போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமி இணைந்து பணியாற்ற வேண்டும், அதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் வைத்தார். இதற்கு சம்மதம் தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இணைந்து செயல்படும் என்று வாக்குறுதி அளித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்த பாஜக தேசிய தலைவர் நிதின், ஒன்றிய அமைச்சர் மாண்டவியா, நிர்மல்குமார் சோனா ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசிய போது அவர்களுக்கு பதில் தெரிவிக்காமல் தைப்பிருந்தால் வழி பிறக்கும் என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். இந்த நிலையில், அதாவது தை மாதம் முடிந்து இன்று மார்ச் 2ஆம் தேதி காரைக்கால் வந்துள்ள அமித்ஷாவை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்படும் என்று கூறியிருப்பது புதுச்சேரி அரசியல் தற்போது சூடுபிடித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.